1998 நடந்த துயரமான கோவை தொடர் குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் எல். முருகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் ஒரு வேதனையான அத்தியாயம் என்றும் இது எண்ணற்ற குடும்பங்களில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது என்றும் தெரிவித்துள்ளார். அதில் ஒரு குண்டுவெடிப்பில் தான் மயிரிழையில் தப்பித்ததையும் சி.பி. ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் 1998 இதே நாளில் கோவை மாவட்டத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் இன்னுயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குண்டுவெடிப்பு நிகழ்ந்து 28 நினைவு தினமான இன்று உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார்.